எங்கள் ஊரில் பக்கத்தில் நோம்பிங்க ஒரு ஊரே அமைதியாகி போச்சு. எல்லாம் பூஜை முடிஞ்சா கறி சாப்பிட போயிட்டாங்க. கறி செய்யறதுக்கு நாங்கள் இப்போ சாமி கும்பிட போய்கிட்டு இருக்கிறோம். சாமி கும்பிட்டு வீட்டு வரி வந்து ஒரு வீட்டுக்கு 3500 வரி கொண்டு போய் வரி இன்னும் கொடுக்கல. அப்பா கொடுப்பா, நான் அடிச்சு கொடுக்கல. சரி வரி கொடுத்துட்டு சாமிக்கு ஒரு சலாம் போட்டு விளாட்டு கிளம்புறாங்க 2 பேரும். ஆமா, கிட்டத்தட்ட சாயங்காலம் ஆயிருச்சு. 3 மணி ஆயிருச்சு. இப்பதான் விட்டு போறது. கோயிலே காலியா இருக்கு. அங்க எழுதிட்டு தான் இருக்காங்க. கோலம்லாம் போட்டு வந்தேன், அழிச்சிட்டாங்களா எப்படி இருக்குன்னு தெரியல. அது ஆமா, போயிட்டு பாப்போம் எப்படி கோலம்லாம் இருக்கு அப்படின்னு. கஷ்டப்பட்டு நான் சொல்றேன், சிம்பிளா போடலாம் கேட்காத. கஷ்டப்பட்டு 4 மணி நேரம் கோலத்தை போட்டு இப்ப அங்க போய் பார்ப்போம் அந்த கோலம் இருக்குதா இல்லையான்னு. காலையில எந்திரிச்சோடனே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி கோலப்போட்டி வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம், வந்து கோலம் போடுங்கன்னு. நாங்க வந்துட்டு சமைச்சு முடிச்சு நல்லா ரெடி ஆயிட்டு கோலப்போட்டிக்கு போலான்னு பார்த்தா முன்னாடியே வச்சுட்டாங்க. உடனே குளிச்சுட்டு காப்பி தண்ணி எதுவும் இல்லாம சாப்பிடாம 8 மணிக்கே கிளம்பியாச்சு. போயிட்டு வந்து நிறைய பேர் சேர்ந்துக்கிட்டாங்க. எல்லாரும் பெருசு பெருசா போட்டுட்டு இருந்தாங்க. நான் டிஃப்ரெண்டா போடலாமேன்னு சொல்லிட்டு பொங்கல் குளத்திலே வந்துட்டு கரும்புக்கு பதிலாக வேலையும் பொங்கப்பானை பதிலாக கலசி வச்ச மாதிரி நான் ஒரு கிரியேட்டிவ் பண்ணி நானே போட்டு ஆரம்பிச்சிட்டேன். பக்கத்துல எல்லாம் பெருசு பெருசா போட்டிருந்தாங்க. நான் கிரியேட்டிவா போலாம் நான் ஒரு மாதிரி போட்டிருந்தேன். ஆனா ஃபுல் கால்வலி கோலம் போடுறதுக்கு 3 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. நிறைய பேர் வந்துட்டு சூப்பரா போட்டிருந்தாங்க. இந்த பக்கம்லாம் 2-3 பேர் வந்துட்டு அது ஈஸி தான். கலர் காம்பி இப்படி போலாமா? இப்படி போலாம், ரோட்டிலேயே போலாம். பூஜை இங்கே தானே நடந்தது. ஜனம் எவ்வளோ ஜனம் இருந்தது. கஷ்டப்பட்டு போட்டு வேல் வச்சிருக்க மாதிரி போட்டிருந்தாங்க. எப்படி அழிச்சிட்டாங்க கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம. நீ நடக்கிற இடத்துல கோலம் போட்டேன்னா அப்படிதான் ஆகும். நினைச்சாச்சு, நான் தான் சொன்னல அவ்வளோ கஷ்டம் ஏன் பார்த்தேன் அப்படின்னு. போட்ட கோலம் ஜீவிதாங்கிற பிள்ளை இந்த பிள்ளைதான். கோலத்தையே காடு அந்த பிள்ளைய வச்சு கொஞ்சம் இருக்குங்க. ஓரளவுக்கு படிக்க போட்டதுக்கு பேரு தான் இருக்கு, மட்டும்தான் இருக்குது. அந்த பிள்ளைய காலை நல்லா வச்சு மெதிச்சு எல்லாம் ஒடுக்கி வச்சுட்டாங்க. சரி அப்படியே போய் அப்படியே எல்லா கோலத்தையும் பார்த்துட்டே போலாம். வரைஞ்சிருந்தேன் சாமி வந்துட்டு வேல்லாம் வரைஞ்சு இந்த பக்கம் கலசெல்லாம் வச்சு யாரும் மிதிக்க மாட்டாங்கன்னு நினைச்சேன். ஆனா கூட்டத்துல அவங்களாலே முடியலையாட்டிருக்கு, மிதிச்சு தள்ளி கலைச்சிட்டாங்க. சரி அடுத்து போவோம். இது வந்து நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கோலத்தோடைய நம்பர் வந்து 2. ஓகேங்களா? அப்படியே 1 by 1 போவோம். உங்களுக்கு வந்து எந்த கோலம் பிடிச்சிருக்குன்னு மறக்காம சொல்லுங்க. இது வந்து நம்பர் 2 அர்ச்சனா. மாமா ஆறாவது கோலம் நம்பர் 6 நம்பர் 7. இந்த ரோஜா பூ கோலம் தான் 15 புள்ளி தான். இதெல்லாமே அதாதாங்கம்மா. இந்த மாதிரிலாம் போடுதேம்மா. எல்லாரும் இதுதான் போடுவாங்க. அப்ப போட்டேங்க, இப்ப எல்லாமே மறந்துட்டேன். இதெல்லாம் நான் போட்டிருக்கேன். இதெல்லாம் நான் ஃபர்ஸ்ட் கத்துக்கிட்ட புள்ளி வச்சு போடுற பெரிய கோலம் வந்துட்டு இதுதான். எங்க அம்மா நோட்ல வந்துட்டு நிறைய போட்டு வச்சிருப்பாங்க. சிம்பிளாவே பாருங்க, அழகு நல்லா போட்டு நல்லா இருக்குல்ல. சிம்பிளா போட்டிருக்காங்க. அது யாரு? கனகாக்கா. கனகா உங்களுக்கு சொந்தக்காரங்களா? பேர் போட்டிருக்கல. எங்க பேர் போட்டிருக்குது? இது வந்து ரம்யா. உங்க அண்ணி போட்டுக்குது. எப்ப சன்னிருங்க அந்த ரம்யா? அங்கிருந்தே ஆள் வச்சு ஆள் இறக்கிட்டாங்க. அத பாரு, போட்டுட்டு என் பேர் போட்டுவிட்டு அப்படின்ட்டு அப்படியே இருக்குது. நந்தினி 2 பேரும் ரோஜா பூ கோலம் போட்டிருக்காங்க. அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு போட்டுருக்காங்க. ரெண்டு ஒரே டிஸ்ட்ரிக்ட் இல்ல. அழகு செய்யாது. இது எப்படி இருக்கு? இது நல்லா இருக்கு. இது கலர் அதிகமா இருக்கு. ப்ளூ பச்சையும் நல்லா இருக்கு. இது வந்து மயில்
நடுவுல இது போட்டுருக்காங்க கலசம் மாதிரி. கோயில் விசேஷம்லாம் எப்படி ஜீவி போச்சு? நல்லா இருக்கு. இப்போ வந்து கேம்ஸ்லாம் வந்துட்டு வெயில் போனதுக்கு அப்புறம் தான் நடத்துவாங்க போல. 3 மணிக்குன்னு சொல்லியிருக்காங்க. பாப்போம். ஆமா, நான் ஈரோடு போற வேலை ஒன்று இருக்கு. அது போயிட்டு வந்துட்டு கேம் நடந்துச்சுன்னா இசை நாற்காலி கயிறு இழுக்க போட்டியெல்லாம் கலந்துக்கிறோம், ஜெயிக்கிறோம். அதெல்லாம் குழந்தைங்களுக்கு தான், உனக்கு கிடையாது. பெரியவங்களுக்கு இருக்கு, லேடிஸ்க்கு இசை நாற்காலி கயிறு இழுக்கிற போட்டி இருக்கு, ஜென்ஸ்க்கு இருக்கு. ஒரு காய் பாத்திரம் வேண்டிதான். ஒரு காய் இல்ல ஒரு கை. எப்படிமா விழாலாம் எப்படி போச்சு? விழாலாம் சூப்பரா போச்சு, நல்லா ஜாலியா இருந்தது. யாருமே இல்ல, ஜாலியா வாமா. ஆமா, ஃப்ரீயா சாமி கும்பிடுறதா ஜாலி தெரியுமா? இதுக்கப்புறம் ஜாலி வரப்போகுது. சாயங்காலம் தான் நல்லா இருக்கும். போனதுக்கு அப்புறமா கேம். ஆமா சரி, அதுக்குள்ள ஈரோடு போயிட்டு சீக்கிரம் ஒட்டியாந்து அவசரம். மேல இருந்து பார்த்தாலும் நமக்கு வீட்டு மேல இருந்து பார்த்தாலும் தெரியும், கீழ இருந்து பார்த்தாலும் தெரியும். ஒரு சேர் போட்டு வேண்டியதான். பக்கத்தால கோயில் பக்கத்தால வேடிக்கை வேற விட்டுட்டு இல்ல கூட்டமா மறைச்சிட்டாங்கன்னா ஓட்ட பந்தல பிள்ளைங்க இதெல்லாம் தான் ஓடுவாங்க. ஓட்ட பந்தல ஓடுனாங்க, நான் பாத்துறேன். ஓட்ட பந்தல வச்சாங்களா? ஆமா, பிள்ளைகளுக்கு ஓட்ட பந்தயத்துல டேய் எவ்வளவு வெயில்ல காயறது. A few moments later. ஏய் ஒன்னு மட்டும் எழுது. இதுல ஒன்னு மட்டும். 4 பேர் வர்றாங்கண்ணா. 4 பேர் ஒண்ணுதான், 10 பேர். டேய் ஒன்னு மட்டும் எழுதுடா. 1 2 3. செவன்த்ல தனியா போயிடுங்க. நெக்ஸ்ட் 1 2 3. இதுதானே உண்மையான ஓட்ட பந்தயம். சிங்க குட்டை எப்படி போட்டி நடக்குது, போட்டியை பாக்குறத விட்டு உனக்கு டீ தான் முக்கியமா. சுறுசுறுப்பா போய் போட்டி போக ஆரம்பிக்கல. எல்லாத்தையுமே கூப்பிட்டு இருக்காங்க, எல்லாரும் போனாதான் போட்டி ஆரம்பிப்பாங்க. ஆமாமா, அவங்களால டீ குடிச்சு பழக்கமாயிருச்சு. டீ குடிச்சாதான் அவங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கும். சரிவா நாம போவோம். ஆக்சுவலாக வந்து ரொம்ப நேரம் கழிச்சு வந்துட்டு கேம் வந்து பெரியவங்களுக்கு ஆரம்பித்தாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்துட்டு லக்கி கார்னர் தான் வந்து வைக்க போகிறேன்ட்டு அனௌன்ஸ் பண்ணோன்னே எல்லாருமே வந்துட்டாங்க. வீட்டு அந்த பக்கத்தில் இருந்தவங்க எல்லாருமே வந்துட்டாங்க. அம்மா வந்து நான்லாம் போகவே மாட்டேன், கூச்சமாக இருக்குன்ட்டு போகவே இல்லை. கடைசியில் வந்துட்டு நான் ஜீவி அப்புறம் தெரிஞ்ச அக்காலாம் சேர்ந்து கண்டிப்பாக விளையாண்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அனுப்பிச்சுட்டோம். இந்த லக்கி கார்னர்னா என்னன்னு பார்த்தோம்னா வந்துட்டு 4 கட்டம் போட்டாங்க, 1 2 3 4ன்னு. அந்த கட்டத்தை சுற்றி நடந்துக்கிட்டே இருக்கணும், பாட்டு போட்டுட்ருவாங்க. பாட்டு நின்னோடனே ஆளாளுக்கு போயிட்டு அந்த 1 2 3 4ல் எங்கே வேணால் நின்றுக்கலாம். அப்புறம் அந்த சீட்டில் வந்து 1 2 3 4ன்னு குலுக்கல் சீட்டு மாதிரி அந்த குலுக்கி எடுக்கும் போது யாரோட நம்பர் வருதோ அந்த கட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து வெளியில் போயிடணும். அந்த மாதிரி தான் வந்து அந்த கேம் ஸ்டார்ட் ஆச்சு. அப்படியே போக 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 வந்து நிறைய பேர் ஃபில்டர் ஆகி போயிடுவாங்க. மியூசிக் சேராக இருந்தால் ஒவ்வொருத்தராக போவாங்க. இது வந்துட்டு நிறைய பேர் டக்கு டக்குன்னு போயிடுவாங்க. ஃபைனலாக வந்துட்டு ஒரு 4 பேர், ஜீவி, அம்மா, அப்புறம் நம்ம பக்கத்து வீட்டுக்கார அக்கா, அப்புறம் இன்னொரு அக்கா, 4 பேர் வந்து சுற்றிக்கிட்டே இருந்தாங்க. ஃபைனலாக வந்து லக்கியஸ்ட்டாக வந்துட்டு அம்மா வந்து ஜெயிச்சிட்டாங்க. யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. திக்குன்னு இருந்தது. ஏன்னா ஒரு ப்ரைஸ் தான், யாரோ ஒருத்தருக்கு தான் அந்த வந்து ப்ரைஸ் கிடைக்கும். அதனால வந்துட்டு யாரும் பார்த்துட்டே இருந்தோம். ஃபைனலி வந்து அம்மா வந்து லக்கு ஜெயிச்சிட்டாங்க. அந்த குழந்தையும் தான். குழந்தைக்கு முன்னாடி முடிஞ்சிருச்சு. அப்படியா? மம்மி வின்னு யார் அந்த லக்கி? அக்கா பேர் என்னக்கா? எடுத்து வச்சுக்க, எடுத்துக்க, ஆளுக்கு பாதி வச்சுக்கலாம். வந்துருச்சு கப்புக்கு எடுத்துட்டு வரட்டுமா முண்டு போறதுக்கு?
பொறுமையா 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 பொறுமை 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 பொறுமை. எனக்கு தெரிஞ்ச வரை இந்த 2 பாட்டில் அதுல ஊத்துறா. நீ எடுத்துக்கோ சரியா? சாமிதான் ஆடும். சாமி அந்த எடுத்துட்டு போட்டுக்கணும். எடுத்தியா 200 ரூபாய் டம்ளர், ஒரு டம்ளர் இளைஞர்களுக்கும் கைகளுக்கும் போட்டு ஹலோ இளம் விளையாட்டு வீராங்கனைகள் அங்கம் என்ன ஒரே முடிஞ்சது. ஓகே 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 அக்கா கொஞ்சம் விட்டு பிடிங்க. சொல்றோம் ரெடி 1 2 3 சூப்பர் சூப்பர் கட் கட் அங்க பாருங்க சூப்பர் சூப்பர் விடாதீங்க அங்க பாருங்க அவ்வளவு முடிஞ்சு விட்டது இந்த வருஷம் இந்த வேடம் என்ன பண்ணுது? ட்ரம்ஸ்காரங்க எங்க இருந்தாலும் பயிலறிஞர் மாதிரி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஹலோ ஃபோக்கஸ். நல்லா புடிச்சுக்கோங்க. ஸோ கயிறு இழுக்கிற போட்டி பார்த்துருப்பீங்க. ஒரு டீம்ல வந்து அம்மாவும் ஜீவியும் நின்று இருந்தாங்க. ஏன்னா பிரைஸ் யாரோ ஒருத்தருக்காச்சும் கிடைக்கணும்னு சொல்லி தான் பிரிஞ்சு நின்று இருந்தாங்க. ஜீவிதாவுக்கு கிடைச்சிருச்சு, அம்மாவுக்கு வந்து லக்கி கர்னால கிடைச்சிருச்சு, எனக்கும் வந்துட்டு இந்த கயிறு இழுக்கிற போட்டியில கிடைச்சது. உண்மையாலுமே ரொம்பவுமே ஜாலியா இருந்துச்சு. எங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் வருஷம் இந்த வருஷம், ஆனாலுமே எல்லாருமே ரொம்ப ஜாலியா பழகி சூப்பரா இருந்துச்சு. இந்த வீடியோ முழுசா பார்த்துருப்பீங்க, உங்களுக்கும் பிடிக்கும் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம அம்மாக்கு இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். டாடா பை பை, see you.